வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு. ஜெனீவா கூட்டத்தொடரில் தீர்மானத்தை கால நீடிப்பு செய்யக்கூடாது என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வலியுறுத்தல். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் கலந்துரையாடல். சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்ல விடாது தடுத்த உயர் அதிகாரிகள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட உள்ளமையினை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். பல கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டுள்ள அரசியல் கூட்டணியில் பொது சின்னத்தில் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார். 2019ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இலங்கை வரலாறு காணாத அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டது. இந்த நெருக்கடிகள் அதிகாரப்பூர்வமற்ற ஆட்சி மாற்றத்திற்கும் காரணமாகியது என்பதை மறக்க இயலாது. மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அப்போதைய ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச வன்முறை மிக்க மக்கள் போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாது நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். இந்த அரசியல் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் நாடு பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட போது ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்தது. 2020ஆம் ஆண்டின் இலங்கையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தேசிய ஆசனத்தை மாத்திரம் பெற்று ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியை சந்தித்தது. நீண்ட நாட்கள் காத்திருப்புகளுக்கு பின்னர் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தனது கட்சிக்கு கிடைத்த தேசிய ஆசனத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அறகலைய அரசு எதிர்ப்பு போராட்டங்களில் தொழிற்பட்ட நாட்களாக அந்த காலப்பகுதி அமைந்திருந்தது. நாட்களுக்கு நாள் நாட்டின் நிலைமை மோசமடைந்து இலங்கை முழுவதும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்று இறுதியில் தலைநகர் கொழும்பு அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்களின் களமானது. நிலைமையினை சீர்படுத்த அரசாங்கம் பல வழிகளில் முயற்சித்த போதிலும் வெற்றியளிக்கவில்லை. மாறாக ஆட்சியாளர்களை பதவி விலகுமாறு மக்கள் வலுவாக கூறி நின்றார்கள். அப்போதைய பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச முதலில் பதவி விலகி அந்த பதவியினை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதற்கும் தீர்மானித்திருந்தார். இதனை தனிப்பட்ட தீர்மானம் என்பதை விட ஒட்டுமொத்த ராஜபக்சக்களின் தீர்மானத்தையும் தாண்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முழுமையான அழுத்தமாகவும் இது அமைந்தது. ஏனெனில் இறுதி தருணத்தில் நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் ஆளும் கட்சியை நெருக்கடியான நிலைமைக்கு கொண்டு சென்றது. இந்த நிலைமை அடுத்த நிலைமைக்கு செல்லாது தடுக்கப்பட வேண்டுமாயின் ரணில் விக்ரமசிங்கவே பொருத்தமானவர் என்பதை மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச தீர்மானித்தனர். அதேபோன்று ஆட்சி அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணிக்கோ சென்றுவிடக் கூடாது என்பதிலும் ராஜபக்சக்கள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 51 தீர்மானத்தை கால நீடிப்பு செய்யக்கூடாது எனவும் மாறாக இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய காத்திரமானதொரு புதிய பிரேரணையை கொண்டுவர வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக காத்திரமானதொரு புதிய பிரேரணையை கொண்டு வருவதற்கு பதிலாக கடந்த 2022ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை மேலும் 1 வருட காலத்திற்கு நீட்டிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இருப்பினும் யுத்தத்தின் போது இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதனோடு தொடர்புடைய குற்றவாளிகள் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் 2700 நாட்களுக்கு மேலாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், உத்தேச உண்மை மற்றும் நலனுக்கு ஆணைக்குழு உள்ளிட்ட உள்நாட்டு பொறிமுறைகளில் முற்றாக நம்பிக்கை இழந்திருக்கும் நாம் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளின் மீது மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருப்பதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறு இருக்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் போது இலங்கையின் பொறுப்பு குரலை வலியுறுத்தி காத்திரமானதொரு புதிய பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டுமே தவிர ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பிரேரணையை கால நீட்டிப்பு செய்வதற்கு முற்படக்கூடாது என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது.
இது குறித்து கடந்த மாதம் கொக்கு தொடுவாய் மனித புதக்குழுவியை பார்வையிடுவதற்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சிடம் தாம் எடுத்துரைத்ததாகவும், எனவே இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடியவாறானதொரு புதிய பிரேரணை ஒன்றை எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு செப்டம்பர் 21 நடைபெறலாம் என்று கொழும்பு நாளிதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ள குறித்த நாளிதழ் உறுதியான திகதி இந்த வாரம் வெளியாகும் என தேர்தல் ஆணையக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னர் அக்டோபர் 5 முதல் 12 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தேர்தல்கள் செப்டம்பர் மாதம் நடைபெறலாம் என்று தெரிய வருவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் பெறப்பட வேண்டும். 28 முதல் 42 நாட்களுக்குள் தேர்தல் நடைபெற வேண்டும் என இதன் மூலம் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையகத்திற்கு 63 நாட்களை வழங்க முடியும் என்றும் குறித்த நாளிதழ் தெரிவிக்கின்றது. இதேவேளை அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்கூட்டியே நடத்துமாறு வேண்டுகோள் விடுக்கக்கூடாது, இது தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடும் செயலாக பார்க்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலத்தில் 3/2 பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தால் அரசியலமைப்பில் 22வது திருத்தத்தை மேற்கொள்ளும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் முயற்சியானது புஷ்வானமாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார செயலாளரும் கம்பஹா மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவி காலத்தை 5 வருடங்களாக உறுதிப்படுத்தும் நோக்குடன் 22வது திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தல் தொடர்பாக அச்சமான மனோநிலைமை காணப்படுகின்றது. அதனால் தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். ஆனால் அதற்கான அவகாசம் அவருக்கு தற்போது இல்லாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இவ்விதமான நிலைமையில் 22வது திருத்த சட்டமூலத்தினை அடுத்த பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்கப்படவில்லை. அவ்வாறு உள்வாங்கப்பட்டாலும் கூட அரசாங்கத்தால் அதனை நிறைவேற்ற முடியாது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இல்லை. எதிர்க்கட்சிகள் தற்போதைய நிலையில் அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதற்கு ஆதரவளிக்கும் நிலைமையில் இல்லை. ஆகவே அரசாங்கத்தினால் 22வது திருத்த சட்ட மூலத்தினை கொண்டு வந்தாலும் 3/2 பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே 22வது திருத்த சட்டம் வர்த்தமானி அறிவித்தலோடு நிறுத்தப்பட்டுவிடும். அவ்வாறு இல்லாது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் அது புஷ்வானமாகும் நிலைமையே உள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுமக்களையும் எதிர்த்தரப்பு அரசியல் குழுக்களையும் திசை திருப்புவதற்காக 22வது திருத்த சட்ட மூலத்தை பயன்படுத்துகிறார் என்றார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு கலந்துரையாடலில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பொறுப்பான வைத்தியர்களிடம் விளக்கம் கூறப்பட்டது. இதன்போது வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள நேரடியாக வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட அதே நேரம் நிகழ்வில் வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட பல வைத்தியர்கள் பங்கேற்றனர். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தான் செல்ல இருந்ததாகவும் ஆனால் அங்கு செல்ல வேண்டாம் என்று மருத்துவத்துறையின் உயர் அதிகாரிகள் கூறியதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வெளியிட்ட முகநூல் பதிவில் மேற்கண்ட விடயத்தை ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிடுகையில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றத்தில் வைத்து அவரிடம் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகிறது. உங்கள் விஜயத்தின் போது அங்கு சென்று பாருங்கள் என்று கூறியிருந்தேன். எனினும் பின்னர் அவர் அங்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து யாழ்ப்பாணத்தில் ஏன் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு செல்லவில்லை, உங்கள் பயண திட்டத்தில் அது அமையப்பெறவில்லையா அல்லது நிகழ்ச்சி நிரல் இடையில் மாற்றப்பட்டதா
அங்கே சென்று பாருங்கள் என்று கூறியிருந்தேனே என்று கேள்வி கேட்டேன். இதற்கு பதிலளித்த ரமேஷ் பத்ரன, சாவகச்சேரி மருத்துவமனைக்கு செல்ல இருந்தேன், சிலர் வேண்டாம் என்றார்கள் என்று கூறினார். உடனேயே யார் அவர்கள் என்று கேட்டபோது நம்மவர்கள்தான் என்று தன் மருத்துவத்துறையை சுட்டிக்காட்டினார் என்பதோடு அந்த மருத்துவமனைக்கு 20 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என்று கூறினார் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார்.